இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய தவக்கால திருப்பயணத்தின் இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 17 முதல் 28 முடிய. இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கும் நற்செய்தி வாசகத்தை கவனமுடன் செவிமடுத்து அதை நம்முடைய வாழ்வாக மாற்றுகின்ற பொழுது நாம் இறைவனுக்கு ஏற்றவர்களாக, இயேசுவின் சாட்சிகளாக நாமும் பயணிக்க முடியும் என்பதைத்தான் இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகம் எதை பற்றி சொல்லுகிறது? இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட மரணம், அந்த மரணத்தினுடைய கொடூரம் என்ன, சொல்லிலும் செயலிலும் அவர் எப்படி தன்னை முழுவதுமாக இழக்கப் போகிறார் என்பதை இயேசு அழகாக தெள்ள தெளிவாக தன் சீடர்களிடம் சொல்லுகிறார். அதாவது, மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மனையுள் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை தன் சீடர்களுக்கு முன்னதாகவே சொல்லுகிறார். அதாவது, அவர்கள் அவரை ஏளனம் செய்து சாட்டையால் அடித்து சிலுவையில் அறையும்படி பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார். ஆக இயேசு தன்னுடைய பாடுகளின் மரணத்தை தன் சீடர்களிடம் சொல்லுகின்ற பொழுது ஏன் சொல்லுகிறார்? எதற்காக சொல்லுகிறார்? தனக்கு பின் நீங்களும் நான் செய்த இந்த பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். நான் சந்தித்து கொண்டிருக்கின்ற இதைவிட அதிகமான துன்பத்திற்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டாலும் ஒருபொழுதும் உடைந்து போய்விடாமல் என்னுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பதுதான் இயேசுனுடைய திருவுளமாக இருக்கிறது. அப்படி இயேசு அழைக்கின்ற பொழுது அந்த அழைப்பினை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியாக நாம் காணக்கூடிய செய்தி என்னவென்றால், செபதேயுனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகளுக்காக இயேசுவிடம் வந்து கேட்கிறாள். எப்படிப்பட்ட கேள்வி? விண்ணரசிலே நீர் அமருகின்ற பொழுது என்னுடைய மகன்களில் ஒருவன் வலப்புறமும் இடப்புறமும் அமர வேண்டும் என்று. எந்த ஒரு தாயும் இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு என்றுமே நிறைவுள்ளதாக, மகிழ்ச்சி உள்ளதாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். தனக்கு எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும், தனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை அது தாக்கிவிடக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு தாயும் நினைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வு. அதே வேளையில் தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் சிறந்தவர்களாகவும் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதை தேடி கொடுக்கக்கூடியவள் தான் தாயானவள். அந்த வரிசையில் பார்க்கிற பொழுது இந்த செபதேயுனுடைய மனைவி தன்னுடைய பிள்ளைகள் இந்த மன்னக வாழ்வில் இயேசுவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இயேசுவினுடைய வலப்புறமும் இடப்புறமும் இயேசு செல்லுகின்ற இடமெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவள் விரும்பவில்லை. மாறாக இந்த மன்னக பயணம் முடிந்த பிறகு விண்ணக வாழ்வினுடைய மகத்துவத்தை அவள் முழுவதுமாக உணர்ந்திருக்கின்றாள். இயேசுவினுடைய வார்த்தைகளின் வழியாக, இயேசு சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் வழியாகவும், இயேசு செய்த ஒவ்வொரு புதுமொழியின் வழியாகவும் அந்த விண்ணக வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அவள் மணக்கண் முன்னாக அவள் கண்டுபிடித்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வாழ்வு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள். ஆனால் இயேசு அழகாக சொல்லுவார், அவளை கடிந்து கொள்ளவில்லை, அவளிடம் கோபமாக பேசவில்லை. மாறாக, நீர் என்ன கேட்கிறாய் என்று தெரிகிறதா? ஆம், நான் கேட்பது சரியே. வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரச் செய்வது என்னுடைய விருப்பமல்ல, என்னுடைய தந்தையினுடைய விருப்பமானால் நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? ஆம் என்றார்கள் செபதேயுனுடைய பிள்ளைகள். அப்படி சொன்ன உடனே இயேசு அழகாக சொல்லுகிறார், நீங்கள் வலப்புறத்தில் அமருவதும் இடப்புறத்தில் அமருவதும் என்னுடைய தந்தையுடைய விருப்பமாக இருக்கிறது என்று. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே,
இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? ஆலயத்தை நெருங்குகின்ற பொழுதெல்லாம், இல்லத்தில் தனிமையாக மண்டியிட்டு ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்முடைய ஜெபத்தின் வழியாக நம் அங்கீகாரத்தை அதிகாரத்தின் வழியாக கேட்கின்றோமா? அல்லது நம் ஜெபத்தின் வழியாக நம் பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்துகின்றோமா? அல்லது இயேசுவின் அன்பின் சீடனாக நாம் பயணிக்கின்றோமா? ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையில் அறையப்பட்ட பொழுது வலப்புறம் ஒருவனும் இடதுபுறம் ஒருவனுமாக அங்கே சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். இந்த வலப்புறம் இருந்தவுடன் இடதுபுறம் இருந்தவுடன் இயேசுவினுடைய இடது 2 பக்கங்களிலும் தான் அறையப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த 2 நபர்களில் ஒருவனுக்கு விண்ணக வாழ்வு கிடைத்தது, இன்னொருவனுக்கு கிடைக்கவில்லை. நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் நீங்களும் குடிப்பீர்களா என்று இயேசு கேட்டார். ஆனால் நான் குடிக்கும் துன்பக் கிண்ணத்தில் குடிப்பீர்களா என்று அன்று செவிதையின் பிள்ளைகளை கேட்டது போல வலப்புறத்தில் இருக்கின்றவனை பார்த்து இயேசு கேட்கவில்லை. மாறாக, ஆம் ஆண்டவரே, நான் செய்த தவறுகளையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த பாவத்திற்காக மன்னிப்பை கோரி உம்மிடம் என்னை ஒப்படைக்கின்ற பொழுது நானும் உன்னோடு சேர்ந்து இனி வருகின்ற காலங்களிலே என்னுடைய மனமாற்றத்தின் வழியாக இந்த சமுதாயத்திற்கு நானும் உன்னோடு சேர்ந்து அந்த துன்ப கிண்ணத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன் என்று அந்த வலப்புறத்தில் இருந்தவன் சொன்னான். இயேசு சொன்னார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று. ஆனால் இடப்புறத்தில் இருந்தவனோ இயேசுவை எள்ளி நகையாடினான். இயேசுவினுடைய அதிகாரத்தை வேறு விதமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினான். அவன் பாதுகாப்பை தேடினான், இயேசுனுடைய அதிகாரத்தை தேடினான். ஆனால் இயேசுவோடு அவன் பயணிக்க விரும்பவில்லை. இன்று உங்களுக்கும் எனக்கும் இயேசு கொடுக்கின்ற செய்தி இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் ஜெபிக்கின்ற பொழுது நாம் நம்முடைய ஜெபத்தின் வழியாக நம்முடைய அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்கிறோமா? அல்லது ஜெபத்தின் வழியாக நம் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்கிறோமா? அல்லது இயேசுவோடு நாமும் பயணித்து அந்த துன்ப கிண்ணத்திலே நாமும் நம்மை இணைத்துக் கொள்கிறோமா? அப்படி இணைத்து கொண்டால் நிச்சயமாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.